முதற்கட்ட கருத்தை முன்வைக்க பாஜகவின் திரு எஸ்.சி. சூர்யா அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். நீதிக்கும் தர்மத்திற்கும் கர்ம வினைக்கும் அதிபதியான சனீஸ்வர பகவான் அருள்பாலித்திருக்கும் இந்த திருநள்ளாறு மண்ணில் நிச்சயமாக வரக்கூடிய தேர்தலில் தாமரை மலரும் அப்படின்ற உறுதியோட என்னுடைய உரையை துவக்குகிறேன். கடந்த தேர்தலில் வெறும் சொற்ப வாக்குகளில் எங்களுடைய வேட்பாளர் திரு ராஜசேகரன் அவர்கள் இந்த தொகுதியை இழந்தார். வரக்கூடிய தேர்தலில் நிச்சயமாக இங்கை தாமரை மலரும். ராஜசேகர் அவர்கள் திருநள்ளாறின் எம்எல்ஏவாக சட்டமன்றத்திற்குள் நுழைவார் என்ற கருத்தோடு என்னுடைய உரையை துவக்குகிறேன். நம்மளுடைய தாவேக்காலிருந்து வந்திருக்கக்கூடிய சகோதரர் சில கேள்விகளை முன்வச்சார். அதனுடைய பதிலின் மூலமாக ஏன் இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் அங்கே வேண்டும், இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் ஏன் சிறந்த அரசாங்கம் அப்படின்ற தொனியில் நம்ம பேசலாம். இந்த பொதுவாக தற்குறி அப்படின்னு எல்லாரும் எழுதுவாங்க. அதில் நம்மளுக்கு பெருசாக உடன்பாடு இருந்ததில்லை. ஆனால் இவர்கள் செய்யக்கூடிய செயல்கள், இவருடைய தலைவர் புதுச்சேரியில் பேசும்போது சொன்னார், புதுச்சேரியில் ரேஷன் கடைகளே இல்லை அப்படின்னு சொன்னார். இப்போ தவைக்காவினுடைய உறுப்பினரும் சொல்கிறாரு, புதுச்சேரியில் ரேஷன் கடைகளே இல்லை, அங்கே அரிசியே கொடுப்பதில்லை அப்படின்னு சொல்கிறார். அவங்க தகவலுக்கு விஜய் அவர்களுக்கும் கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. புதுச்சேரியில் 551 ரேஷன் கடைகள் இருக்கின்றன. எவ்வளோ? 551 ரேஷன் கடைகள். அனைத்து ரேஷன் கடைகளும் நீங்கள் கத்துனீங்கன்னா, இங்கே கத்துனாங்கன்னா வேற மாதிரி ஆகிடும். பரவாயில்லன்னா ஓகே, இங்கே கத்துனாங்கன்னா வேற மாதிரி ஆகிடும். பரவாயில்லையா? நிற்க முடியாது, உட்கார முடியாது, நிற்க முடியாது. இங்கே கத்துனாங்கன்னா வேற மாதிரி ஆகிடும், இங்கே கத்துனாங்கன்னா வேற மாதிரி ஆகிடும். இந்த சீன் போடுற வேலையெல்லாம் இங்கே வச்சுக்கூடாது. இங்கே கத்துனாங்கன்னா வேற மாதிரி ஆகிடும். இல்லை இல்லை 500 உட்காருங்க பிரதர். நம்ம கருத்துக்களால் நம்ம எளிதாக அவங்கள வென்ற முடியும். அவங்கள மாதிரி நம்ம கத்த வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம சொல்லக்கூடியதை பொறுமையாக கேட்குறாங்களான்னு பார்ப்போம். ஒரு 10 நிமிஷம் என்னமோ புதுச்சேரிக்கு நம்ம ஒன்றுமே சொல்லலைன்னு பேசுனாங்களே, அது முதல்ல பதில் சொல்லிடுவோம், அதுக்கப்புறம் அவங்கள வச்சு செய்யலாம். ஒரு நிமிஷம் இருங்க. இப்போது 551 ரேஷன் கடைகள் புதுச்சேரியில் இயங்கிட்டு இருக்கு. அரிசி கொடுத்துட்ருக்காங்க. நம்ம விஜய் அவர்களையும் முஸ்தபா அவர்களையும் நம்ம கடைக்கடையாக கூப்பிட்டு போய் எந்தெந்த ரேஷன் கடையில் என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்றத காமிக்கலாம். அதாவதுங்க, இங்கே பேசுங்க, வாங்க இங்கே வாங்க, மைக் தர வாங்க, இங்கே வாங்க, மைக் தர வாங்க, வாங்க இல்லை பிரதர், வாங்க வாங்க உட்காருங்க, வாங்க மைக் தரேன், நான் பேசுங்க. இல்லைங்க உட்காருங்க, நீங்கள் மைக் தரேன், பேசுங்க. கொஞ்சம் அமைதியாக இருங்க, கொஞ்சம் அமைதியாக உட்காருங்க. உட்காரு. அதாவது இப்போதான் விஷயம் புரியுது. என்னன்னா, பிஜேபியிலிருந்து ஒருத்தர் தாவேக்காக்கு போயிருக்காரு. அவர் போய் 10 நாள் தான் ஆச்சு. அங்க போய் ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி சீட்டு பிச்சை கேட்கலாம் நீங்க கத்திட்டு இருக்காரு. சீட்டு பிச்சை கேட்கலான்னு கத்திட்டு இருக்கீங்க. மரியாதையா உட்காந்துக்கோங்க. பேசுறதுக்கு எனக்கு சுதந்திரம் இருக்கு. 10 நாள் தானே ஆச்சு போய். 10 நாளுக்குள்ள இவ்வளவு ரோஷம் வந்துருச்சா? இவ்வளவு நாள் எங்க போச்சு ரோஷம்? இங்க உட்காருங்க. 10 நாள்ல போனவங்களுக்கே இவ்வளவு ரோஷம்னா, காலங்காலமா பிஜேபியில் இருக்கிறவங்க எங்காவது சும்மா இருப்பாங்களா? 10 நாள்ல இவ்வளவு ரோஷம்னா, காலங்காலமா பிஜேபியில் இருக்கிறவங்க சும்மா இருப்பாங்களா? நம்ம முஸ்தபா சொல்றாரு, காரைக்காலில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே இல்லைங்க, என்னங்க ஆட்சி செய்றீங்க அப்படின்னு சொல்றாரு. ஜிப்மர் மருத்துவமனை பாண்டிச்சேரியில் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். காரைக்காலுக்கு ஜிப்மர் மருத்துவமனையை கொண்டு வந்தது யார்? காரைக்காலில் ஜிப்மர் மருத்துவமனைக்கு 491 கோடி ரூபாய் நிதி அளித்து கட்டடத்தை கட்டி ஒரு நாளும் 4500 பயனாளிகள், ஒரு நாளுக்கு 4500 நோயாளிகளுக்கு மருத்துவம் பார்க்கிறது காரைக்கால் ஜிப்மர். புதுச்சேரி ஜிப்மர் கிடையாது, காரைக்காலில் இருக்கக்கூடிய ஜிப்மர்.
ஒரு கவுன்சிலர் கூட இல்லாத ஆளுங்க இந்த ஆட்டம் ஆடினீங்கன்னா இந்த மாநிலத்தில் ஆட்சி செய்யறவங்க நாங்க என்ன பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கோங்க. இல்ல குறைந்தபட்ச நாகரிகம் உட்கார்ந்து நிகழ்ச்சியை நடக்க விடுவது. நீங்க அப்புறமா பேசிக்கலாம், இது என்னுடைய நேரம். மீனவர்களுக்கு நீங்க ஒண்ணுமே பண்ணல, நாங்க எல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. 77,508 மீனவர்களுக்கு கடந்த 4.5 ஆண்டுகள்ல 352 கோடி ரூபாய் செலவு செய்து இலவச உபகரணங்களை கொடுத்திருக்கிறது பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் அரசாங்கம் தான். மீனவர்களுக்கு உபகரணங்கள் கொடுத்திருக்கோமா? அடுத்தது குழு விபத்து காப்பீடு அப்படின்னு என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு திட்டத்தினால 34,661 மீனவர்கள் பயனடைந்து இதுவரை 16 மீனவர் குழுக்களுக்கு 80 லட்சம் ரூபாய் காப்பீட்டு தொகையாக வழங்கப்பட்டிருக்கின்றது. அடுத்தது மீனவர்களுக்கான தடைக்கால நிவாரணம் கடந்த அரசாங்கத்தில் 6,500 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. எங்க அரசாங்கம் அதை 8,000 ரூபாயாக உயர்த்தி கொடுத்து வருகின்றது. அதே போன்று குறைநிலை கால நிவாரணம் மீனவர்களுக்கு 3,000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தது, இப்ப 6,000 ரூபாயாக எங்க அரசாங்கம் உயர்த்தி கொடுத்துட்டு இருக்கின்றது. முதிய மீனவர்கள், வயசான மீனவர்கள் 9,202 பேருக்கு கடந்த 4.5 ஆண்டுகளில் மட்டும் ஓய்வூதியமாக 105 கோடி ரூபாயை பிஜேபி அரசாங்கம் கொடுத்திருக்கின்றது. ஓய்வூதிய மீனவர்களுக்கு பென்ஷன் கொடுக்கிறதா இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 மாநிலங்களிலும் 7 யூனியன் பிரதேசங்களிலும் ஒரே ஒரு மாநிலத்தில் உங்களால காட்ட முடியாது, அது புதுச்சேரி மாநிலம் மட்டும்தான், அது பிஜேபி அரசாங்கம் மட்டும்தான். அதோட சூப்பரா ஒன்று கேட்டார், தனியா நிக்கிறதுக்கு பிஜேபிக்கு துப்பு இருக்கா அப்படின்னு கேட்டார். தனியா இருக்கிறதுக்கு எங்களுக்கு துப்பு இல்லை தான், ஆனா ஒரு கட்சி 2 வருஷமா அதிகாரத்துல பங்கு கொடுக்கிறோம் வா 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 வான்னு ஊர் ஃபுல்லா பிச்சை எடுத்ததுக்கு அப்புறமும் ஒரு சின்ன கட்சி கூட உங்ககிட்ட வரலன்னா நீங்க கூட்டணி இல்லாம நிக்கணும்னு ஆசைப்படல. அந்த ஒரே தகுதி நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் இருக்கு, கூட்டணி இல்லாம நிக்கிறதுக்கு. நீங்க துப்புரவு பணியாளர்களை முதல்வர் ஸ்டாலின் போய் பார்த்தாரான்னு இவர் கேட்கிறாரு. உலகத்திலே எந்த அரசியல் கட்சியிலுமே இல்லாம யாரு போராட்டம் பண்ணாலும் தலைவர்கள் அங்க போய் பார்த்து தான் கேள்விப்பட்டிருக்கோம். பனையூர் பங்களாக்குவான்னு போராடுறவங்க எல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு குசலம் விசாரிக்கிறவங்க எங்களை பத்தி பேசுறீங்களா? நம்ம மதுக்கூர் ராமலிங்கம் ஐயா, நான் மிகவும் மதிக்கத்தக்க ஒரு ஊடகவியலாளர், அரசியல் தலைவர், நல்லக்கண்ணு ஐயா எந்த மன்னிப்பு கடிதமும் எழுதல அப்படின்னு சொல்றாரு. வாஸ்தவமான பேச்சு. நல்லக்கண்ணு ஐயா எந்த மன்னிப்பு கடிதமும் எழுதல, உண்மையே அற்பழுக்கற்ற ஒரு அரசியல்வாதி. அவருடைய மறைவுக்கு எல்லாருமே வருந்துகிறோம். ஆனா நல்லக்கண்ணு ஐயா இருந்த கட்சியின் பேரு சிபிஐ, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா. அந்த கட்சியை ஆரம்பிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா SA டாங்கே அப்படின்றவர் தான் இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சியை ஆரம்பித்தார். 1924 பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் அவர் சிறை வைக்கப்பட்டார். சிறையிலிருந்து வெளிவருவதற்கு மன்னிப்பு கடிதத்தை எழுதியவர் தான் SA டாங்கே அவர்கள் அப்படின்ற தகவலை தகவலுக்கு நான் சொல்லிடுறேன். அப்போ மன்னிப்பு கடிதம் எழுதிய கட்சியினுடைய தலைவர், அந்த கட்சியிலிருந்து நல்லக்கண்ணு ஐயா வந்தார். அவருடைய தலைவர் SA டாங்கே மாறி இவர் கோழைத்தனம்னு நீங்க சொல்லக்கூடிய அந்த கோழைத்தனமாக மன்னிப்பு கடிதம் எழுதவில்லை தான் என்பதை ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் உங்கள் கட்சி தலைவர் மன்னிப்பு கடிதம் எழுதினார் என்பதை நீங்களும் ஒத்துக்கொள்ள வேண்டும். இப்போ புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அரசாங்கம், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கம் திமுக வாக்குறுதியில என்ன சொல்லிட்டு செய்யல, பாண்டிச்சேரியில பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் அரசாங்கம் வாக்குறுதியில சொல்லிட்டு செஞ்ச விஷயங்கள் 4-5 விஷயங்கள் சொல்றேன். இப்போ திமுக வாக்குறுதியில் என்ன சொன்னாங்கன்னா 5 லட்சம் அரசாங்க வேலைகளுக்கு இளைஞர்கள் நியமிக்கப்படுவார்கள் அப்படின்னு அவங்க தேர்தல் வாக்குறுதியில் இருக்கு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகள்ல 57,000 அரசு வேலைகள் இளைஞர்களுக்கு வழங்கப்பட்டது ஒத்துக்கிறேன். ஆனா புதுச்சேரியில என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி நாங்க ஆட்சிக்கு வரும்போது 5,000 அரசு வேலைகள் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா நாங்க சின்ன மாநிலம், வெறும் 12 லட்சம் தான். தமிழ்நாடு 7.3 கோடி, அங்க 60 பேர் இருக்காங்கன்னா இங்க ஒருத்தர். எங்க கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி 5,000 பேருக்கு அரசு வேலை கொடுக்குறோம்னு சொன்னோம். ஆனா இந்த 5 வருஷத்துல 8,500 பேருக்கு அரசாங்க வேலையை புதுச்சேரி அரசாங்கம் கொடுத்திருக்கின்றது. தமிழ்நாட்டில் 57,000 தான் 5 லட்சம் சொன்னீங்க. அப்போ சொன்னதை விட கம்மியா நீங்க வேலை வாய்ப்பு கொடுத்தீங்க, சொன்னதை விட அதிகமா நாங்க வேலை வாய்ப்பு கொடுத்துட்டோம். இதுல இன்னொரு முக்கிய விஷயம் இருக்கு. தமிழ்நாட்டில் பல போட்டித் தேர்வுகள்
மீண்டும் மீண்டும் ஒத்தி வைக்கப்பட்டன. டிஎன்பிஎஸ்சி குரூப் தேர்வு ஒத்தி வச்சாங்க, ஆவின் தேர்வு ஒத்தி வச்சாங்க, கோஆபரேட்டிவ் சொசைட்டி தேர்வு ஒத்தி வச்சாங்க, எல்லா தேர்வையும் ஒத்தி வச்சாங்க. ஏன்னா ஊழல் ஊழல் ஊழல். தமிழ்நாடுல அரசாங்க வேலை வேணும்னா பணம் கொடுத்தாதான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நிலைமை. சமீபத்தில் ஒரு அமைச்சரை கூட விசாரணைக்கு உட்படுத்தியிருக்காங்க. ஆனால் புதுச்சேரியில் ₹1 கூட ஊழல் வாங்காம 8500 பேருக்கு எந்த தேர்வையுமே ஒத்தி வைக்காம அரசாங்க வேலையை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அதனால இந்த மாடல் அரசு தமிழ்நாட்டுக்கு வேணும்னு சொல்றோம். அதே மாதிரி இவங்க தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா மாதம் ஒரு முறை மின் கட்டணம் கொடுக்கிற மாதிரி கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதை அவர்களால் கொண்டு வர முடியல. ஆனால் புதுச்சேரியில மாதம் ஒரு முறை மின் கட்டணம் கொடுக்கக்கூடிய திட்டம் அமல்ல எங்க அரசாங்கம் கொண்டு வந்திருக்கின்றது. அப்போ நாங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய ஒரு மாநிலம். அதே மாதிரி பெட்ரோல் டீசல் விலை திமுக தேர்தல் அறிக்கையிலே சொன்னாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா ₹5 பெட்ரோல் குறைப்போம், ₹4 டீசல் குறைப்போம், சிலிண்டருக்கு ₹100 மானியம் தருவோம்னு சொன்னாங்க. அது மூணுமே அவங்க பண்ணல. ஆனா புதுச்சேரியில வேட் வரியை நாங்க குறைச்சி இன்னைக்கு எங்க அரசாங்கம் தமிழ்நாட்டு அரசாங்கத்தை விட ₹10 குறைந்த விலையில் பெட்ரோல் டீசலை விற்கின்றது. அப்போ சொன்னக்கூடிய வாக்குறுதியெல்லாம் நாங்கள் செய்கிற அரசாங்கம். அடுத்த ரவுண்டில் மற்ற பேசலாம். இறுதியாக ஒரு விஷயம், பொங்கலுக்கு ₹3000 ஊக்கத்தொகை தமிழ்நாட்டில் எல்லா ரேஷன் அட்டைக்கும் கொடுத்தாங்க, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் புதுச்சேரியில் நாங்கள் யாருமே உங்களை ரேஷன் கடைக்கு வந்து நில்லுங்கன்னு சொல்லவே இல்லை. அவங்க பேங்க் அக்கௌண்ட்லேயே ₹3000 போட்டு மக்களுக்கு சுலபமாக எளிமையாக ஆட்சியை கொடுத்து கொண்டு இருக்கின்றது இங்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ₹4000 மன்னிக்கணும், அவங்க 3000 கொடுத்தாங்க, நம்ம 4000 கொடுத்தோம். அது வந்து நேரடியாக வங்கியிலே போட்டுட்டோம். இவங்களை மாதிரி ரேஷன் கடைக்கு வாங்கன்னு உங்களை அலைக்கழிக்கவில்லை பாரதிய ஜனதா கட்சி, என்ஆர் காங்கிரஸ் அரசாங்கம் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். இறுதியா ஒரு விஷயம், இன்னைக்கு இளைஞர்கள், குறிப்பா இங்க நிறைய இளைஞர்கள் வந்திருக்கீங்க, மாற்றுக் கட்சியில் இருக்கக்கூடியவங்க இருந்தாலும் சரி, எல்லாரும் சரி, இளைஞர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடியது கஞ்சா பழக்கம், போதை பழக்கம். தமிழ்நாட்டில் கஞ்சா போதை பழக்கம் எவ்வளவு தலைவிரித்து ஆடுகிறது அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்தியை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நேற்று கூட 2 சம்பவம், எவ்வளவோ சம்பவங்கள், தாய் மகனை கொல்வது, மகன் தந்தையை கொல்வது, பிள்ளைகள் தந்தையும் தாயும் சேர்ந்து மகனை கொல்வது, இது எல்லாமே கஞ்சா பழக்கத்தினால. புதுச்சேரியிலும் கஞ்சா பழக்கம் மிக அதிகமாக இருந்தது. நம்ம பிஜேபியினுடைய உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா ஆபரேஷன் விடியல் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து ஒவ்வொரு பள்ளி கல்லூரிகளிலும் பிரத்யேகமாக காவல் அதிகாரிகளை நியமித்து கஞ்சா பழக்கத்தை 90% கடந்த 4.5 ஆண்டுகளில் குறைத்திருக்கிறோம் என்றால் அது பிஜேபி அரசாங்கம் தான். இதுவரைக்கும் நூற்றுக்கணக்கான கஞ்சா பொட்டலங்கள் கைப்பற்றப்பட்டு அவை முற்றிலுமாக அழிக்கப்பட்டிருக்கின்றன ஆபரேஷன் விடியல் அப்படின்ற ஒரு திட்டத்தினால. இந்த திட்டத்தை இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் பாராட்டுகின்றன கஞ்சா புழக்கத்தை குறைத்ததற்காக. அதனால தமிழ்நாட்டில் திமுக என்னென்னலாம் சொல்லிட்டு வருவேன் ஆட்சிக்கு வந்தாங்களோ அதை எதுவுமே செய்யலை. ஆனால் அவர்கள் சொன்னதை விட 2 மடங்கு அதிகமாக புதுச்சேரியில் பிஜேபி ஆட்சிக்கு வந்து செய்திருக்கிறோம். அதனால் தமிழ்நாட்டிலும் சரி புதுச்சேரியிலும் சரி நரேந்திர மோடி அவர்கள் ஆசி பெற்ற பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியின் அரசாங்கம் தான் மிக நிச்சயமாக அமையும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சும்மா வந்து போலி வீரம் காட்டக்கூடியவர்களுக்கு வேட்பாளரை நிறுத்துவதற்கு கூட திராணி இல்லாம தெருவில் நிக்க போறீங்க அப்படின்றதுதான் இந்த தேர்தல் சொல்லக்கூடிய பாடமாக இருக்கும். அது தேர்தல் முடிவு வரும்போது நம்ம பார்த்துக் கொள்ளலாம். மற்ற கருத்துக்களை அடுத்த சுற்றில் பேசுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி எஸ்.சி. சூர்யா.